Hi students, we will talk about 10th standard maths chapter 5 coordinate geometry example 5.36 find the equation of a straight line parallel to y-axis and passes through the point of intersection of the lines 4x plus 5y equal to 13 and x minus 8y plus 9 equal to 0. என்ன சொல்லிருக்காங்க equation of a straight line parallel to y-axis அப்படினா அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த சாப்டரோட இந்த எக்ஸசைஸோட போன எக்ஸசைஸோட ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தோம் parallel to x ஆக்சிஸ்னால் y equal to c இருக்கும் அந்த லைனோட ஈக்குவேஷன் parallel to y ஆக்சிஸ்னால் x equal to c இருக்கும் அந்த லைனோட ஈக்குவேஷன் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க find the equation of a straight line parallel to y axis அப்போ அந்த லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் x equal to c இருக்கும் ஓகேவா அதை மைண்டில் வச்சுக்கோங்க and passes through the point of intersection அப்படின்னு சொன்னாங்கனாலே ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கும் அதை ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணி ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம் அதுதான் அந்த பாயிண்ட் அந்த passes through the பாயிண்ட்னா அந்த பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனாலே ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும்னு அர்த்தம் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கட் பண்ணுற இடம் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்னா ரெண்டும் ஒரு ஒன்றுக்கு ஒன்று கட் பண்ணுற இடம் அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்னா நம்ம வந்து ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும்னு அர்த்தம் ஓகேவா ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி ஒரு பாயிண்ட் எக்ஸ் ஒய் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி நம்ம parallel to y ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருக்கனால அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு எடுத்து அந்த சம்மை முடிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் சொல்யூஷன் given lines என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க 4x plus 5y minus 13 equal to 0 இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க இங்கே equal to 13 கொடுத்துருக்காங்க அது லெஃப்ட் சைடு வரப்போ minus 13 equal to 0 அடுத்த ஈக்குவேஷன் x minus 8y plus 9 equal to 0 இது செகண்ட் ஈக்குவேஷன் to find the point of intersection கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம் நீங்கள் என்ன மெத்தட்னாலும் யூஸ் பண்ணலாம் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க எலிமினேஷன் மெத்தட் சப்ஸ்டியூஷன் மெத்தட் அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் எந்த மெத்தட்னாலும் யூஸ் பண்ணலாம் நான் இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன் என்ன பண்ணலாம் என்ன ஈக்குவேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க 4x plus 5y minus 13 equal to 0 and x minus 8y plus 9 equal to 0 கொடுத்துருந்தாங்களா அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் எப்படி பண்ணணும் 9th ஸ்டாண்டர்ட்லேயே படித்தது தான் x இங்கே y போட்டுக்கணும் இங்கே 1 போட்டுக்கணும் கான்ஸ்டன்ட் டேமுக்கு பதிலாக 1 போட்டுக்கணும் x y 1 இந்த லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் ஃபஸ்ட்டு போடணும் y minus 13 ஃபஸ்ட் வந்து y எக்ஸுக்கு லெஃப்ட் சைடு வந்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 5 அடுத்தது minus 13 அதுக்கப்புறம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 4 மறுபடியும் எதில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க 5ல் ஸ்டார்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 5ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ 5லேயே முடிக்கணும் அடுத்தது இதில் பார்க்குறப்போ -8 9 அப்புறம் இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது 1 இருக்குது ஸோ 1 -8 -8 9 1 -8 எதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ அதிலே முடிச்சிடணும் ஓகேவா அப்புறம் என்ன பண்ணுறீங்க எக்ஸ் மேலே எக்ஸ் போட்டு பை 5 into 9 எந்த என்னது வரும் 45 5 9s are 45 மைனஸ் இது வந்து இந்த மெத்தட்லேயே இருக்கக்கூடிய மைனஸ் 13ஐயும் -8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 104 வரும் ஸோ ப்ளஸ் 104 நமக்கு இது வந்து மெத்தட்லேயே இருக்கக்கூடிய மைனஸ் ஸோ ஈக்குவல் டு y by -13 into 1 is -13 9 4s are 36 ஸோ -36 equal to 1 by 4 into 8 equal to 1 by 4 8s are இதுதான் ஃபஸ்ட்டு போடணும் இது ஃபஸ்ட்டு போடுறாதீங்க இதுதான் ஃபஸ்ட்டு போடணும் 4 into -8 வந்து -32 minus 1 into 5 is 5 ஓகேவா x by 45லேருந்து 45 minus 104 என்ன வரும் -59 இதுதான் பெரிய நம்பர் ஸோ அதுக்குரிய சைன் வந்து -59 ஈக்குவல் டு y by ரெண்டுமே சேம் சைன் ஸோ ஆட் பண்ணி அதே சைன் போட்டுக்கலாம் -49 ஈக்குவல் டு 1 by -32 -5 வந்து ரெண்டும் சேம் சைன் அப்போ ஆட் பண்ணி அதே சைன் போட்டுக்கலாம் -37 இப்போ என்ன பண்ணணும் இந்த ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு இந்த ஃப்ராக்ஷன் இதையும் ஈக்குவல் பண்ணணும் x by -59 ஈக்குவல் டு 1 by -37 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா -37x equal to 1 into -59 வந்து -59 அப்போ xோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு -59 by -37 மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகி நமக்கு 59 by 37 கிடைச்சிருக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம் இது ஈக்குவல் டு இதுன்னு எடுக்கிறோம்
y by minus 49 equal to 1 by minus 37. அடுத்து cross multiply பண்ணுங்க. minus 37y equal to minus 49. அப்போ y equal to minus 49 by minus 37. minus minus cancel, y equal to 49 by 37. இப்போ point வந்து x y கிடைச்சிச்சா? Therefore, the point of intersection, நம்ம point of intersection கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ரெண்டு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணியிருக்கோம். Therefore, the point of intersection x, y is 59 by 37. xங்கிற பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், yங்கிற பாயிண்ட் 49 by 37. சரி, ஓகே, பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? equation of line parallel to y axis ன்னு சொல்லியிருக்காங்க. parallel to y axis னா அது எப்படி இருக்கும்? x equal to c ஆ இருக்கும். x equal to c னா என்னது? x ஓட coefficient. x equal to x ஓட coefficientல x coordinate. x equal to இது x coordinate, இது y coordinate. x equal to c னா x equal to x coordinate போட போறோம். That is x equal to 59 by 37. இப்போ cross multiplication பண்ணலாமா? 37 இங்க வந்துச்சு, 37x equal to 59. அப்போ 37x minus 59 வந்து left side வரப்போ minus 59 equal to 0. இதுதான் நமக்கு தேவையான லைனோட equation. Therefore, the equation of the required line is 37x minus 59 equal to 0. ஓகேவா? புரிஞ்சுதா? Thank you.